நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா போய் முதலீடு இருக்க போறது நம்ம நாட்டோட வளர்ச்சியை எந்த அளவுக்கு உயர்த்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய அரசாங்கத்தாலேயே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசும் நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சாதிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடந்த 30 வருஷத்துல இந்தியாவோட நடுத்தர வர்க்கத்தினரோட எண்ணிக்கை 10% இருந்து 30% உயர்ந்திருக்கு. இந்த வளர்ச்சியும் சேவை துறைகள் மூலமா வந்த வளர்ச்சி தான். ஆனா உற்பத்தி துறை வளர்ச்சியில இந்தியா ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. நாட்டோட மொத்த ஜிடிபில உற்பத்தி துறையோட பங்கு 15%க்கும் கம்மி தான். அதே நேரத்துல உலகளாவிய ஏற்றுமதியில இந்தியாவோட உற்பத்தி துறையோட பங்கு வெறும் 2% தான். ஆனா இந்தியாவுக்கு நேர்மாறா தமிழ்நாடு உற்பத்தி துறையில ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபில 10% பங்கு தமிழ்நாடு தான் வழங்குது. இதுதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு சான்று. 2021 வரை சீனாவுல தான் ஆப்பிள் ஐபோன் முழுமையா தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஆப்பிள் நிறுவனம் தமிழ்நாட்டுல தன்னோட உற்பத்தி நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கு. இதன் மூலம் 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் நேரடியாகவும் 4.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் மறைமுகமாகவும் உருவாகி இருக்கு. இதுல 70% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த பெண்கள் தங்குறதுக்காக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மிகப்பெரிய குடியிருப்பையும் கட்டியிருக்கு தமிழ்நாட்டுல. இந்தியாவுல வெறும் 0.5% ஐபோன் விற்பனை மட்டுமே இருந்தாலும் இங்க ஆப்பிள் நிறுவனம் தன்னோட உற்பத்தி ஆலை அமைக்க காரணம் தமிழ்நாடு அரசோட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை தான். அது போக தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற அனைத்து சூழலும் தமிழ்நாட்டுல இருக்கிறதால தான் உலக நிறுவனங்களோட முதல் தேர்வா தமிழ்நாடு மாறி இருக்கு. திராவிட மாடல் அரசு எடுத்த தொடர்ச்சியான முன்னெடுப்புகளால தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்திய அரசாலேயே முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டியிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலீடுகள் மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதாரம் உயரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்ற மாதிரி 2030 இல்ல, அதுக்கு முன்னாடியே $1 டிரில்லியன் அமெரிக்க டாலருங்கிற பொருளாதார நிலையை தமிழ்நாடு சாதிக்கும்.